நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் அன்பு நிறைந்த இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது மேலான பிரசன்னத்தை எங்கள் மத்தியில் வெளிப்படுத்தி உம்மை காணுகிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறீரே. ஆண்டவரே, உம்மை போற்றி துதிக்கிற இந்த நாவு, உம்மை கண்ணார காணுகிற இந்த கண்கள், கரம் கூப்பி தொழுகின்ற இந்த கரங்கள், ஆர்வத்தோடும் தாழ் பணிந்திருக்கின்ற இதோ இந்த கால்கள், சிரம் தாழ்த்தி உம் அருளுக்காக செபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் இன்று சிறப்பாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமது கடைக்கண் பார்வை இந்த தேவ நற்கருணை ஆராதனையில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியின் மீதும் படுவதாக. அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை நீ நன்றாக அறிந்திருக்கிறீர். என் அன்பு மகன், என் அன்பு மகள், இதோ இந்த ஜெபித்துக் கொண்டிருக்கிற, ஆராதனை செய்து கொண்டிருக்கிற தருணத்தில் அவர் எத்தகைய நிலையில் இருக்கிறார், அவருடைய வேதனை என்ன, துன்பம் என்ன, கவலை என்ன, கண்ணீர் என்ன, அவருடைய சோகங்கள் என்ன என்பதை நம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன் கவலையை போக்க, உன் துன்பத்தை நீக்க, உன் மனதுக்கு ஆறுதல் தேறுதலை தர நற்கருணை ஆண்டவர் இதோ இன்று நமக்கு ஆசீரளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதத்தின் இறுதி நாளில் ஆண்டவருடைய வல்லமை நம் மீது எழுகிறது. ஆண்டவருடைய ஆற்றல் நம்மை சூழ்ந்து நிற்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார். வல்லமையோடு அவர் தாழ் பணிந்து உருக்கத்தோடு செபிப்போம். ஆண்டவருடைய நல்லாசிரை பெற்றுக்கொள்ள இந்த நற்கருணை ஆராதனையில் தொடர்ந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். என்னில் ஒன்றாக இந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் ஆருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். என்னில் ஒன்றாக இந்த நல் தேவன்
தருகின்றார். நற்கருணையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய வல்லமையான பிரசன்னம் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறது. அந்த வேதனைப்படுகிற, துன்பப்படுகிற, துயரத்தில் வாடுகிற, கண்ணீரோடு தத்தளிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் ஆறுதல் பெற, தேறுதல் பெற, நம்பிக்கை கொள்ள, ஊக்கம் பெற, உற்சாகம் அடைய இவ்வேளையில் உருக்கத்தோடு பாடி நாம் ஜெபிப்போமாக. உதயம் காண பிழையுமோ மலரை போலவே, இதயம் இறைவன் வரவையே நிதமும் தேடுதே. உதயம் காண விழையுமோ மலரை போலவே, இதயம் இறைவன் வரவையே தினமும் தேடுதே. பகலை மறக்கும் மூக்கினாய் பல வழிகள் சூழ்ந்ததே, பகலை மறைக்கும் மூக்கினாய் பல வழிகள் சூழ்ந்ததே. அந்த மூக்கிலும் இருளும் குறையும் தீர முழுமை தோன்றுதே. என்னில் ஒன்றாக எந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார், தலைவன் தருகின்றார். பல நிலைகளில் துன்பத்தில் நாம் வாடுகிற போது, இப்படி அனாதைகளாய் கைவிடப்பட்டவர்களாய் திக்கற்ற நிலையில் நாம் இருக்கிற போது, ஆண்டவரே, துன்ப மிகுதியினால் நான் அவதிப்படுகிறேனே, கவலையினாலும் கண்ணீராலும் ஒவ்வொரு நாளும் வாடுகிறேனே. என் அன்பு ஆண்டவரே, நோய்பட்ட நிலையில் பிணிகளில் வாட்டி வதைக்கின்ற போது, ஆண்டவரே எனக்கு சுகம் தருவாயா, என்னை குணப்படுத்துவாயா, என் நோய்களிலிருந்து எனக்கு விடுதலை தருவாயா என்று நான் கண்ணீரோடு மன்றாடுகிற வேளையில், ஆண்டவரே என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு நலமருள்வாயா, ஆண்டவரே எனக்கு சுகம் தருவாயா அப்பா என்று அவரிடத்திலே உருக்கத்தோடு நம்மை ஒப்பு கொடுத்து செபிப்போம். முதிர்ந்த வயதில், வயதான காலகட்டத்தில், ஆதரவற்ற நிலையில் தனிமரமாய் நிற்கிற போது, ஆண்டவரே ஆறுதல் தேறுதல் இன்றி கிடக்கிறோமே என்று அங்கலாய்த்து தவிக்கிற போது, ஆறுதலின் இறைவன் உங்களுக்கு, உங்கள் உள்ளத்திற்கு, உங்கள் இதயத்திற்கு நம்பிக்கை ஊட்ட ஒப்பு கொடுத்தவர்களாய் செபிப்போம். நம் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் என்றென்றும் மேலோங்கி இருக்க இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் மன்றாடுவோம். என்னில் இணையும் கிளைகளோ வாழ்வை தாங்குமே, என்னை பிரியும் உள்ளத்தை நாளும் தேடுவே. என்னில் இணையும் கிளைகளோ வாழ்வை தாங்குமே, என்னை பிரியும் உள்ளத்தை நாளும் தேடுவே. இன்று பகந்த இறைவா என்னை அணைக்க வாருமே, எந்த
என்று பகர்ந்த இறைவா என்னை அணைக்க வாருமே. அந்த மூகிலும் இருளும் உறையும் தீர முழுமை தோன்றுமே. என்னில் ஒன்றாக இந்த நல் தேவன் எழுந்து வருகின்றார். என்னில் அருளை அன்புடனே தலைவன் தருகின்றார். தலைவன் தருகின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக 2 சிந்தனைகளை நாம் கூர்மைப்படுத்தி பார்ப்போம். ஒன்று, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. இரண்டாவது, அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவை இரண்டும் இந்த தேவ நற்கருணை ஆராதனையின் வழியாக வெளிப்படுத்தப்படுகிறது. ஒன்று, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. நம் மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார். அவர் இம்மானுவேலாக இருக்கிறார். அவருடைய வல்லமையான பிரசன்னம் இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய மனக்கண் முன்பாக இதோ தோன்றி இருக்கிறார். அவரை கண்ணார காணுகிற பாக்கியத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் தேவ நற்கருணை ஆராதனையில் பங்கு பெறுகிற போதும், தெய்வீக திருப்பலியில் பங்கெடுத்து தேவ நற்கருணை உட்கொள்ளுகிற போதும் இயேசுவை நாம் கண்டு அவரை அனுபவிக்கிறோம். இயேசுவினுடைய உயிருள்ள பிரசன்னத்தை கண்டுகொள்ளுகிற பாக்கியம் பெற்றவர்களா இந்த உலகத்தில் இருக்கிறோம். எங்களோடு தங்கும் ஆண்டவரே என்று சீடர்கள் சொல்லி ஜெபத்தின் வழியாக நாமும் கூட அந்த ஆண்டவருடைய வல்லமையான பிரசன்னத்தில் இணைந்திருக்கிறோம். இரண்டாவது, இயேசு அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு தன் சீடர்களுக்கு கொடுத்த போது அவர்களுடைய கண்கள் திறந்தன. அப்பொழுது அவர்கள் இயேசுவை அடையாளம் கண்டுகொண்டார்கள். நாமும் கூட இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், அன்றாட செயல்களில், நாம் சந்திக்கிற மனிதர்களில், நாம் செல்லுகிற இடங்களில், நாம் செய்கிற தொழில் வியாபாரத்தில் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும். இயேசு நம்மோடு தான் இருக்கிறார், நம் மத்தியில் தான் இருக்கிறார், நம்முடன் தான் இருக்கிறார். அந்த இயேசுவை பல நேரங்களில் நாம் தான் உதாசீனப்படுத்தி கண்டுகொள்ளாமல் விட்டு விடுகிறோம். அவரை புறக்கணித்து விடுகிறோம். அவருடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் மனக்கண் முன்பாக எழுந்தருளி இருக்கிற இயேசுவை கண்டுகொள்வோம். நற்கருணையில் எழுந்தருளி இருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம் உள்ளத்தில் அனுபவிப்போம். அந்த அனுபவம் தான் நம்பிக்கையில் நம்மை தூண்டி எழுப்புகிறது, நல் வாழ்க்கையை நமக்கு தருகிறது. எவ்வளவு மன கஷ்டங்கள், பாரங்கள், சுமைகள், வேதனை, வருத்தங்கள் இருந்தாலும் அவற்றிலிருந்து நமக்கு விடுதலையை தருகிறது. நமக்கு மன உறுதியையும் மனதிடனையும் தருகிறது. பிரியமானவர்களே,
நேற்று இரவு கன்னியாகுமரியிலிருந்து அந்தோணி என்கிற ஒரு சகோதரர் எனக்கு அலைபேசியின் வழியாக தொடர்பு கொண்டார். நான் ஒரு முறை கன்னியாகுமரிக்கு திருப்பலிக்காக சென்றிருந்த போது திருப்பலி நிறைவேற்றிய பிறகு பலருக்கு சிறப்பு ஜபங்களை நான் ஜபித்துக் கொண்டிருந்தேன். அவர்களுடைய தேவைகளை எல்லாம் சொல்லி, எங்களுக்காக ஜெபியுங்கள், மன்றாடுங்கள், இந்த தேவைக்காக, நோய் நொடிகள் குணமாவதற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, திருமண வரனுக்காக, குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக, குடிப்பழக்கத்திலிருந்து என்னுடைய கணவன் மனம் மாற வேண்டும் என்பதற்காக என்று சொல்லி பல வகையான விண்ணப்பங்களோடு வந்த சகோதர சகோதரிகளுக்கு நான் தனிப்பட்ட விதத்தில் சிறப்பான ஜபத்தை ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்படி எனக்கு தெரியாது, ஒரு மகள் குழந்தை பாக்கியத்திற்காக வந்திருக்கிறார். குழந்தை பாக்கியம் வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொல்லி அந்த ஜபத்தினை பெற்றுக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். நானும் அவர்கள் மீது அந்த சிலுவையை வைத்து சிறப்பான ஒரு ஜபம் ஜபித்து அனுப்பியிருக்கிறேன். திரு அந்தோணி அவர்கள் எனக்கு தொடர்பு கொண்டு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொன்னார். ஃபாதர், நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த அவர்களுக்கு உங்களுடைய ஜபத்தின் வழியாக, கடவுளுடைய வல்லமையினால, கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது ஃபாதர். கடவுளுக்கு நன்றி சொல்றேன் ஃபாதர், உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு தொடர்பு கொண்டு என்னோடு பேசிக்கொண்டு அந்த மகிழ்ச்சி என்னோடு பகிர்ந்து கொண்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் தான், சாட்சியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்துகிறது, செம்மையாக்குகிறது, கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொண்டு வருகிறது. நாமும் கூட அன்றாட வாழ்க்கையில் இந்த இயேசுவை அனுபவிப்போம். இந்த உலகத்தில் நாமும் ஒரு சாட்சியாக வாழ ஆண்டவரிடத்தில் இந்த பாடலின் வழியாக உருக்கத்தோடு பாடி நல்ல ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. அன்பின் தேவன கருணையிலே. கடவுள் அற்புதமாய் நம் ஒவ்வொருவரையும் படைத்தார். அழகான இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாதமாய் ஒவ்வொரு நாளும் இந்த தெய்வீக திருவிருந்தில் பங்கெடுக்கிறவர்களுக்கு ஏராளமான நன்மைகளை பொழிகிறார். ஆனால் அதை உணராமல் அந்த அன்பை புறக்கணிக்கிறவர்களாக, அந்த அன்பிலிருந்து விலகி போகிறவர்களாக நாம் இருக்கிற போது நாமும் நம் குடும்பமும் நெருக்கடிகளுக்குள்ளாகிறோம். என் அன்பு சகோதரனே, ஊர் சுற்றி திரிந்து கொண்டு குடும்பத்தை சீரழித்துக் கொண்டு குடும்ப வாழ்க்கைக்கு பாரமாக இருக்கிற உன் வாழ்க்கை மாற, உன் நிலைமை மாற, கிறிஸ்துவுக்குள் நீ எழுந்தருளி வர, கடவுள் உன்னை மனமாற்றி திடப்படுத்தி இதோ உனக்கு நல்ல ஒரு வேலையையும் உடைக்கின்ற நல்ல மனதிடனையும் கொடுத்து உன் குடும்பம் முன்னேறுவதற்கு உன்னை ஒரு நல்ல கருவியாய் பயன்படுத்த இவ்வேளையில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இணைந்து மன்றாடி வேண்டி செபிப்போமாக. அற்புதமாக என்னை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். போர்ப்புடன பரசகுணத்து
எப்பொழுதும் வாழ் இறைவனானீர். எத்தனை வழிகளில் உமதன்பை என்பேத்தமை நீராட்கொண்டீர். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரை அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே. கல்வாரி மலையில் தன்னுடைய உடலில் இருக்கிற குருதியெல்லாம் சிந்த அந்த ஆணி பாய்ந்த கரங்களிலும் கால்களிலும் வடிந்தோடிய இரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவரும் மீட்கப்படுகிறோம் என்பதை உணர்வோம். சகோதர சகோதரிகளே, குடிப்பழக்கத்திற்கு போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி இருக்கிற என் அன்பு சகோதரனை ஒப்புக்கொடு. அவருடைய வாழ்க்கை மாற அவருக்காக மன்றாடு. இந்த கெட்ட பழக்க வழக்கத்திலிருந்து அவர் வெளியேறி வர வேண்டும் என இறைவனிடத்தில் சிறப்பாக இவ்வேளையிலே செவி. அவருடைய அந்த தீமை, அவருடைய அந்த தீய பழக்க வழக்கம் நம்முடைய குடும்பத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது, குடும்பத்திற்கு அவப்பேரை கொண்டு வருகிறது. எனவே இந்த குடிப்பழக்கத்திலிருந்து, போதை பழக்கத்திலிருந்து நம் குடும்பத்தினுடைய கணவன், நம் குடும்பத்தினுடைய மகன், நம் குடும்பத்தினுடைய தந்தை விடுதலை பெறும்படியாக ஒப்பு கொடுத்து இவ்வேளையில் சிறப்பாக செவி. கல்வாரி மலையிலிருந்து இறை ஆசீர்வாதம் நம் குடும்பத்தின் மீது ஊற்றெடுக்கட்டும். கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொழிவாழ் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே. தவறான பழக்க வழக்கத்தில் ஈடுபடுகிறவர்கள், குறிப்பாக உடல் இச்சைகளுக்கு மயங்கி தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து ஒழுக்கக்கேடான செயல்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள், குடும்பத்தினுடைய மாண்புக்கு, குடும்பத்தினுடைய மாட்சிக்கு இவர்கள் அவப்பேரை தேடித் தருகிறவர்களாயிருக்கிறார்கள். குடும்பத்தினுடைய நற்பெயருக்கு பங்கம் விளைவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். தவறான உறவில் ஈடுபடுகிறவர்கள், இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் தன்னுடைய மனைவியின் அன்பை புறக்கணிக்கிறார்கள், தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்க தவறுகிறார்கள். இதனால் ஒரு குடும்பம் பரிதாப நிலைகளுக்கு உள்ளாகிறது. ஒரு குடும்பம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு, தொல்லைகளுக்கு உள்ளாகிறது. எனவே இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து, இந்த தீமையான இச்சையிலிருந்து என் சகோதரன் விலக. என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, குடும்பத்தில் இருக்கிறவர்களே, இப்படிப்பட்ட தீய பழக்க வழக்கங்களுக்கு யாராவது அடிமையாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற ஆண்டவரிடத்திலே, நற்கருணை நாதரிடத்திலே ஒப்பு கொடுத்து சிறப்பாக இவ்வேளையில் செபிப்போம். ஞானம் மிகுந்த எம் பாரதத்தில் நல்லொளி பாய்ச்சும் இறைவனாம் நீர். ஞானமெல்லாம் இருள் நீங்கிடவே நாடுகள் வீடுகள் எங்கனுமே நலம் பல பொழிவீர் நல் தேவா. நற்கருணை வாழ்நாயகனே, அன்பின் தேவனர் கருணையிலே
அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. அன்பின் தேவனர் கருணையிலே. திருப்பாடல் 100. அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். இந்த ஆராதனையின் வழியாக கடவுளுடைய வாக்குதத்தமான ஆசீர்வாத வார்த்தை, ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு, தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய இறை மாட்சியில் பங்கு பெற்று நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள செபிப்போம். மாண்புயரில் வருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆடவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலும் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம், அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம், பிரிவினை மாய்த்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவனின் திருவுளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகம் அனைத்துமே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆற்றலும் எழிலும் அவர் திருமுன் உள்ளன, மாட்சியும் புகழ்ச்சியும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் செயல்களை உமது திருவுலத்திற்கு ஏற்ப நெறிப்படுத்தியருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். பெரிய போராட்டத்தையே மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். எனவே எதிர்நோக்கை இழந்து விடாதீர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 32 முதல் 39 முடிய. சகோதர சகோதரிகளே, முன்னிய நாள்களை நினைவு கூறுங்கள். நீங்கள் ஒளி பெற்ற பின் உங்களுக்கு நேரிட்ட துன்பம் நிறைந்த போராட்டத்தை மன உறுதியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். சில வேளைகளில் நீங்கள் இகழ்ச்சிக்கும் வேதனைகளுக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளானீர்கள். வேறு சில வேளைகளில் இந்நிலைக்கு ஆளானோரின் துன்பங்களில் பங்கு பெற்றீர்கள். கைதிகளுக்கு பரிவிரக்கம் காட்டினீர்கள். உங்கள் உடைமைகள் பறிமுதல் செய்யப்பட்ட போதும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டீர்கள். ஏனெனில் சிறந்த நிலையான உடைமைகள் உங்களுக்கு உள்ளன என்பதை அறிவீர்கள். உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள். இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. இன்னும் மிக மிக குறுகிய காலமே இருக்கிறது. வர இருக்கிறவர் வந்து விடுவார். காலம் தாழ்த்த மாட்டார். நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார். எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன். நாமோ பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல, மாறாக நம்பிக்கையும் வாழ்வையும் காத்துக்கொள்வோர் ஆவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ், ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். பல்லவி. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும் உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்க செய்வார். பல்லவி. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். அவர்கள் விழுந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள். ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார். பல்லவி. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். பல்லவி. ஆண்டவரிடமிருந்தே மீட்பு நேர்மையாளருக்கு வருகின்றது. Alleluia, 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 Alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 26 முதல் 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார்.
அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம்? அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரியதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவிற்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. மாதத்தின் இறுதி நாளில் இருக்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் இறைவன் எவ்வளவோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். கடவுளுக்கு முழு மனதோடு நன்றி சொல்வோம். அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்ப்போம். இத்தகைய நன்மைகளை வரவிருக்கிற புதிய மாதத்திலும் நாம் நிறைவாக பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவரிடத்திலே சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, அனைத்து நன்மைகளுக்கு ஊற்றானவரே, எங்களை கண்ணின் மணி போல அனுதினமும் காத்து வருகிறவரே, உள்ளம் கையில் பொறித்து வைத்து ஆண்டவரே பெயர் சொல்லி அழைத்தீரே. உம் பார்வையில் நான் விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன் என்பதை மீண்டும் மீண்டும் ஆண்டவரே அறுதியிட்டு சொல்லி எங்களை விலையேற பெற்றவர்களாக மதிப்பு மிக்கவர்களாக நடத்துகிறவர் நீர் ஒருவரே அப்பா. உமக்கு கோடான கோடி நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் தூய இருதயமே, இன்று எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் தூய இருதயத்தின் அன்பு எங்கள் குடும்பத்தில் நிறைந்திருப்பதாக, உமது தூய இருதயத்தின் இரக்கம் எங்கள் உள்ளத்தில் எப்பொழுதும் வேரூன்றி நிலைத்திருப்பதாக, உமது தூய இருதயத்தின் மன்னிப்பு எங்கள் அன்றாட வாழ்க்கையில் எங்கள் உறவுகளுக்கு மத்தியில் செயல்படுவதாக. இயேசுவே, இந்த நாளையும் இந்த நாளின் ஒவ்வொரு செயல்களையும் உம் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து நன்மைகள் செய்யவும் நல்ல ஆசீர்வாதத்தோடு வாழவும் வரம் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமீன். உங்களிடையே இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள். எபேசியருக்கு எழுதிய திருமடல் 2வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை. ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு, நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து வழியாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் 4 நிலையாமைகள் இருக்கின்றனவா? இலக்கியங்கள், மிக பெரும் தத்துவ நூல்கள், அறிஞர்கள், இவர்கள் எல்லோரும் சொல்லுகின்ற இந்த 4 நிலையாமை எது என்றால் பணம், புகழ், ஆரோக்கியம், உறவுகள்.
பணம் நம்மிடத்தில் வரும் போகும். ஒரு நேரத்தில் நம்மிடத்தில் பணம் குவிந்திருக்கும், மறுகணத்தில் அந்த பணம் நம் கைவிட்டு நழுவி போய்விடும். புகழ் ஒரு காலகட்டத்தில் ஓஹோ என்று பெரும் புகழோடு வாழ்ந்திருப்போம். அத்தகைய புகழ் வேறொரு காலகட்டத்தில் நம்மை விட்டு விலகி போயிருக்கும். எப்படி வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு ஒண்ணு இல்லாம ஆயிட்டாரே, அன்றாட வாழ்க்கையில சொல்லுவதை நாம கேட்டிருப்போம். உடல் ஆரோக்கியம், இளமையாக இருக்கும்போது எவ்வளவு துடிப்பு, எவ்வளவு மிடுக்கு, என்னென்னவெல்லாம் நாம் செய்திருக்கிறோம், எப்படியெல்லாம் ஓடி ஆடி பணிகளை செய்திருக்கிறோம். ஆனால் அதே வயது நமக்கு நிலைத்திருப்பதில்லை. அதே ஆரோக்கியம் நம்முடைய உடலில் எப்பொழுதும் இருப்பதில்லை, நிலையாமை. உறவுகள், நம்மை சுற்றி இருக்கிற உறவுகள் கூட சில நேரங்களில் நிலையற்றவனவாகத்தான் இருக்கின்றன. உங்க கூடவே இருப்பேன், உங்களுக்காக உயிரை கூட கொடுப்பேன் என்று சொன்ன உறவுகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போயிருக்கும். நம்மை கண்டுகொள்ளாமல் இருக்கும், நம்மை பற்றி கவலைப்படாமல் இருக்கும். இதை நாம் கண்கூடாவே பார்த்து கொண்டிருப்போம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 4 நிலையாமையை குறித்து நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு சீடன் தனக்கு கிடைத்த 3 பொம்மைகளை கொண்டு வந்து தன்னுடைய குருவிடம் கொடுத்து, இந்த பொம்மைகள் சொல்லுகிற உண்மையான பாடம் என்ன என்று கேட்டான். அந்த குருவும் அந்த பொம்மையை வாங்கி வைத்துக் கொண்டு இன்று போய் நாளை வா என்று அனுப்பிவிடுகிறார். பிறகு அந்த பொம்மையை வைத்து சில சோதனைகளை அவர் செய்து பார்க்கிறார். ஒரு குச்சி ஒன்று எடுத்து ஒரு பொம்மையினுடைய காதில் விடுகிறார். அந்த முதல் பொம்மையினுடைய காதுல விடுறார். அந்த குச்சி ஒரு காது பக்கமாக போய் இன்னொரு காது பக்கமா வருது. பிறகு அந்த குச்சி எடுத்து 2வது பொம்மையினுடைய காதில் விடுகிறார். அதுவும் ஒரு வழியாக சென்று வாய் வழியாக வெளியே வந்து விடுகிறது. அவருக்கு வியப்பு. சரி, 3வது பொம்மையை பார்ப்போம் என்று குச்சி எடுத்து காது வழியாக விடுகிறார். அந்த குச்சி அதுக்கு பிறகு வெளியே வரவே இல்லை. யோசித்து சிந்தித்து பார்க்கிறார். இரவு முழுவதும். பொழுது விடிந்து சீடன் குருவை பார்ப்பதற்காக வருகிறான். குருவே, உங்களிடத்தில் 3 பொம்மைகளை கொடுத்தேன், அந்த பொம்மைகள் எதை சொல்லுகின்றன சொல்லுங்கள் என்று கேட்கிறான். அந்த குருவும், மகனே, நீ என்னிடத்தில் கொடுத்த இந்த அற்புதமான பொம்மைகள் 3 பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறது. மனிதர்களுடைய 3 மனநிலைகளை பிரதிபலிக்கிறது. 1, அலட்சிய மனம், பொறுப்பற்ற தன்மை. ஒரு காது வழியாக கேட்டு இன்னொரு காது வழியாக விட்டு விடுகிற மனநிலை. இந்த முதல் பொம்மையினுடைய மனநிலை அதுதான். நன்றாக கேட்பார்கள், சொல்லுவதையெல்லாம், அறிவுரைகளை எல்லாம் கேட்பாங்க. ஆனா ஒரு காது வழியா கேட்டு இன்னொரு காது வழியா விட்டுருவாங்க. அலட்சிய போக்கு, பொறுப்பற்ற தன்மை. சரி, 2வது பொம்மை என்ன சொல்லுகிறது? 2வது பொம்மை சொல்றதை எல்லாம் நல்லா கேட்கும். ஆனா அது எல்லாவற்றையும் வாய் வழியாக பேசி தீர்த்து விடும். எல்லாரையும் வம்புக்கு இழுக்கும், வதந்தியை பரப்பும். வதந்தியை பரப்புகிற பொம்மையாக அந்த பொம்மை இருக்கிறது. அப்படியா? சரி, 3வது பொம்மை என்ன சொல்லுகிறது? இந்த 3வது பொம்மை உயர்வான மனிதர்களை குறிக்கிறது. கேட்பதையெல்லாம் மனதில் இருத்தி சிந்திப்பவர்களாக, தியானிப்பவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இதுதான் இந்த 3 பொம்மைகளுடைய மனநிலை 3 மனிதர்களை குறித்து காட்டுகிறது என்று அந்த குரு அற்புதமாக தன் சீடருக்கு சொன்னாராம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில்
உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள். துணிவுடன் நாம் இருக்கணும். துணிவுதான் நம்மை ஒவ்வொரு நாளும் வாழச் செய்யும். அந்த நம்பிக்கையான வாழ்க்கை தான் ஒவ்வொரு நாளும் நம்மை முன்னோக்கி அழைத்துச் செல்லும். அதை அழகாக சொல்கிறது இறைவார்த்தை. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நம் வாழ்வில் அவர் செயல்படுத்துவார். நாம கொஞ்சம் பொறுமையோடும் மன உறுதியோடும் இருக்க வேண்டும். அப்பொழுது அவருடைய வாக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைவு பெறும். அன்பிற்குரியவர்களே, அதுபோலவே நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வடைவார். அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் பின்னோக்கி செல்ல மாட்டார்கள், மாறாக முன்னோக்கி செல்லுவார்கள். வாழ்க்கையில மன உறுதியும் துணிவும் நம்பிக்கையும் இருக்கிற மனிதர்கள் பின்னோக்கி செல்வதில்லை. பாருங்க, நாமோ பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல, மாறாக நம்பிக்கையையும் வாழ்வையும் காத்துக் கொள்ளுகின்ற முன்னோக்கி செல்லுகிற மனிதர்கள். இந்த மனநிலை தான் நமக்கு வேண்டும், முன்னோக்கி செல்லுகிற மனநிலை. பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்தில் 2 ஓமைகள் சொல்லப்படுகின்றன. ஒன்று விதை ஓமை, மற்றொன்று கடுகு விதை ஓமை. விதை என்பது தானாகவே முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பிறகு கதிர் நிறைய தானியம் என்று நிலம் நல்ல விளைச்சலை கொடுக்கிறது. இரண்டாவது உதாரணம் கடுகு விதை. இந்த கடுகு விதையானது எல்லா விதைகளையும் விட சிறியதாக இருக்கிறது. ஆனால் அது முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் வந்து தங்கக்கூடிய அளவிற்கு கிளைகள் விடும். ஆமென். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நன்மை செய்வதில் மனம் தளராது இருப்போமாக. இறைவார்த்தை சொல்கிறது, நன்மை செய்வதில் மனம் தளராது இருப்போமாக. நாம் தளர்ச்சி அடையாமல் இருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம். தக்க கூலியை கடவுள் நமக்கு தருவார். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இன்றைய நாளினுடைய புனித தொன் போஸ்கோ. புனித தொன் போஸ்கோ சலேசிய சபையை தோற்றுவித்தவர். கனவின் வழியாக கடவுளுடைய அற்புத அழைத்தலை உணர்கிறார். தன் வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணிக்கிறார். கடவுள் பணியில் மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார். குறிப்பாக ஒழுக்கமற்று தீய வழியில் சென்று கொண்டிருக்கிற, தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போய்க் கொண்டிருக்கிற இளைஞர்களை அவர் ஒன்று திரட்டுகிறார். அவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார். அவர்களுக்கு பக்தி விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அவர்களை நன்னெறியில் வாழ்வதற்காக நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுத் தருகிறார். குறிப்பாக ஒப்புரவு, திருப்பலி, நற்கருணை இவற்றின் வழியாக அந்த இளைஞர்களை பக்குவப்படுத்துகிறார், பண்படுத்துகிறார். அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற மறைக்கல்வி, கலை, விளையாட்டு இவற்றின் வழியாக அனுதினமும் அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நன்னெறிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையினுடைய பக்தி முயற்சி புனித தொன் போஸ்கோ வழியாக நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு மிக பெரும் பாக்கியம். இன்றைக்கு அகில உலக அளவில் அதிகமான துறவிகள் இந்த சலேசிய சபையை சார்ந்த அருட்சகோதரிகளாக, அருட்தந்தையர்களாக இருந்து சீரும் சிறப்புமாக பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட அருட்தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் இந்த நாளிலும் அருள் தேடல் என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்போம். சலேசிய சபை
அருட்தந்தையர்களுக்காக, அருட்சகோதரிகளுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அவர்கள் வழியாக இறை ஆட்சியினுடைய கனவு இந்த மண்ணுலகில் நனவாகிறது. அவர்களின் வழியாக ஏராளமான இளைஞர்கள் நல்வழிப்படுத்தப்படுகிறார்கள். கல்வி அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வாழ்க்கை தரம் இன்றைக்கு உயர்த்தப்படுகிறது. எனவே இவர்களின் பணி மிக மிக முக்கியமான சமூக பணியாக, கல்வி பணியாக, ஆன்மீக பணியாக அமைந்திருக்கிறது. இவர்களின் பணி சிறக்க இந்த நாளில் சிறப்பாக இவர்களுக்காக ஜெபிப்போம். இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த நாளில் நம்மையும் நம் குடும்பத்தையும் இயேசுவின் தூய இருதயத்திற்கு அர்ப்பணம் செய்து நல்ல ஆசீர்வாதத்தோடு இந்த மாதத்தின் இறுதி நாளில் அடியெடுத்து வைப்போம். புதிய மாதம் நமக்காக காத்திருக்கிறது. ஆமென். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உம்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் வீணானே. எந்தன் பணியில் ஆயிரம் தடைகள் வந்திடுமாயிரம் இயேசுவே, உமது வழியில் பயணம் தொடரும். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவற்றை புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்பிற்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொடியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லிலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையார், உலகினர் உயிர்த்ததுன் வல்லமையார். உன்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையார், உலகினர் உயிர்த்ததுன் வல்லமையார். என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே, என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே இறைமகனே என்று எழுந்தருள்வாய். இறைமகனே என்று எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா.
திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், ஆனால் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புத்துயிரளிக்கும் உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றும் பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே,
என்றும் இருந்தீரமாறும் மயமே உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தான் எங்கள் ஆனந்தம் நிலை